கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹான அறிவிப்பிலே கற்றுக் கொடுத்த ஒரு திக்ரை பார்க்க போறோம். இந்த திக்ரு பார்த்தீங்கன்னா 4 திக்ருகளையும் சேர்த்து ஓதக்கூடிய ஒரு திக்ருன்னு சொல்லலாம். இந்த திக்ரை ஒரு மனிதன் ஒரு நாளில் ஒரு தடவை ஓதினால் போதுமாமா, 24 மணி நேரமும், அதாவது ஒரு நாளுடைய பகலும் இரவும் 24 மணி நேரமும் விடாமல் திக்ரு செய்த நன்மை கிடைக்குதாமா. சுபஹானல்லாஹ். அல்லாஹும் நம்மளை படைத்ததே இந்த உலகத்துல அவனை வணங்குவதற்காகத்தான். அப்படி 24 மணி நேரம் நம்மளால வணங்க முடியுதான்னு கேட்டா வணங்க முடியறது இல்ல. நம்ம உலக வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு திக்ரை ஓதிட்டீங்கன்னா இரவு பகல் முழுவதும் நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, நீங்க திக்ரு தான் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய மலக்குகள் உங்களுக்கு நன்மை எழுதுவாங்க. அப்படி நமக்கு 24 மணி நேரம் இபாதத் செஞ்சா என்ன கிடைக்கும் நீங்களே சொல்லுங்க. நம்ம ஒரு தேவை நிறைவேறதுக்கு கூட ஒரு திக்ரு ஓதுறோம், ஒரு அமல் செய்யறோம், ஒரு அரை மணி நேரம் என்ன பண்றோம், தொழுகிறோம், இல்ல ஒரு நோன்பு வைக்கிறோம். அதே 24 மணி நேரம் அமல் செஞ்சுட்டே இருக்கக்கூடிய நன்மையை பெறவங்களுக்கு உலகத்துடைய எல்லா நிகமத்துகளுமே நம்ம கேட்கறத அல்லாஹ் கொடுத்துருவான். இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீங்க எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ளலாம். அதனால இந்த ஒரு திக்ரை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நேரத்துல ஓதிக்குங்க. தொழுகை இல்லாதவர்களும் ஓதலாம். இப்ப இந்த திக்ரை நான் சொல்றேன் பாருங்க. இதை நான் மொத்தமா நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இதுல எதெல்லாம் மாத்தி மாத்தி ஓதணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா இது 4 திக்ரு சேர்த்து ஓத வேண்டிய திக்ரு. நான் 1 மட்டும்தான் இப்ப நான் கொடுத்துருக்கேன். நான் சொல்ற இடத்துல நீங்க மிச்சதெல்லாம் மாத்தி மாத்தி போட்டுக்கணும். சரிங்களா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் காட்டுறேன் பாருங்க. சுபஹானல்லாஹி அதத மா ஹலக்க அப்படின்னு இருக்கா இந்த திக்ரு ஆரம்பிக்கும் போது. அப்படியே கீழே பாருங்க, எல்லாத்துலயுமே சுபஹானல்லான்னு தான் வந்துகிட்டே இருக்கும். இந்த திக்ரை நீங்க ஓதும் போது இப்படி ஒரு தடவை ஓதிடணும். அதாவது சுபஹானல்லாஹின்னு ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து கடைசி வரை ஒரு தடவை ஓதிடணும். அதுக்கப்புறம் 2வது தடவை என்ன பண்ணணும்னா, சுபஹானல்லாஹி அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல அல்ஹம்துலில்லாஹி, அதாவது நம்ம ஓதக்கூடிய அல்ஹம்துலில்லா அப்படிங்கக்கூடிய திக்ரு, அதுதான் அல்ஹம்துலில்லாஹி அப்படிங்கிறத போட்டுட்டு என்ன பண்ணணும், மறுபடியும் மேல இருந்து கீழே வரையும் ஃபுல்லா ஓதிடணும். அதுக்கப்புறம் 3வது தடவை அல்லாஹு அக்பர் என்ன ஓதணும், அல்லாஹு அக்பர் ஓதி சொல்லி என்ன பண்ணுவோம்னா, அந்த சுபஹானல்லா இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அல்லாஹ் அக்பர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், அப்படியே சுபஹானல்லாஹி இருக்கிறத அப்படியே ஓதிடுறோம், எப்படி இருக்கோ அப்படியே ஓதிடுறோம். அதுக்கப்புறம் 2வது என்ன பண்றோம், அல்ஹம்துலில்லாஹி அப்படின்னு சேர்த்து என்ன பண்றோம், சுபஹானல்லாஹுக்கு பதிலாக நம்ம அல்ஹம்துலில்லாஹி சேர்த்து ஓதுறோம். அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர் சேர்த்து ஓதுறோம். அதுக்கப்புறம் கடைசியா 4வதாக லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தி ஓதணும். அதாவது அதை ஓதும் போது மிச்சது எல்லாத்தையும் விட்டுணும், சுபஹானல்லாவுல விட்டணும். அப்ப சுபஹானல்லா இருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்க 2வது தடவை அல்ஹம்துலில்லா, 3வது தடவை அல்லாஹ் அக்பர், 4வது தடவை லா இலாஹா இல்லல்லா போட்டு ஓதணும். அப்ப இதை எத்தனை தடவை ஓத போறோம், இதை 4 தடவை ஓத போறோம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு திக்ரை போட்டு ஓதுவோம். சரி, இப்ப நான் இதனுடைய அர்த்தம் என்னன்னு நான் சொல்றேன். அந்த அர்த்தத்தை நீங்க என்ன பண்ணணும்னா, அதாவது இந்த சுபஹானல்லா இருக்கு பாருங்க, இந்த சுபஹானல்லாவுக்கு நான் அர்த்தம் சொல்லக்கூடாது. இந்த மிச்ச மீதி இருக்குது பாருங்க, அந்த திக்ரில் பக்கத்தால இருக்கிறது, அதுக்கு தான் நான் அர்த்தம் சொல்லணும். ஏன்னா அதுதான் 4 தடவை நம்ம சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லா மாத்தி போட்டாலும் பக்கத்தால் இருக்கக்கூடிய அது பாத்தீங்கன்னா மாறாம இருக்கும். அப்ப மாறாம இருக்கிறதுக்கு அர்த்தம் சொல்றேன். அதை நினைவுல வச்சுட்டு அது கூட இதை மாத்தி போடும் போது இதை மாத்துறதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி அர்த்தங்கள் மாறும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் லைன் ஓதுறேன் பாருங்க. சுபஹானல்லாஹி அதத மா ஹலக்க அப்படின்னா அல்லாஹு பரிசுத்தமானவன் அர்த்தம். சுபஹானல்லானா அததமா ஹலக்கனா அவன் படைத்த எண்ணிக்கை அளவுக்கு அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் எந்த உலகத்துல படைச்சிருக்கானோ அத்தனை எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் நம்ம பரிசுத்தமானவன் சொல்றோம். இப்ப இந்த இடத்துல அடுத்தது என்ன ஓதணும், அல்ஹம்துலில்லாஹி அததமா ஹலக்கன்னு ஓதணும். அடுத்தது 3வது என்ன ஓதணும், அல்லாஹு அக்பர் அததமா ஹலக்கன்னு ஓதணும். 4வது என்ன ஓதணும், லா இலாஹா இல்லல்லா அததமா ஹலக்கன்னு ஓதணும். அப்ப என்ன பண்ணிட்டோம், சுபஹானல்லாஹ் எடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லா நமக்கு தெரிஞ்ச திக்ர் தான், இது போட்டு ஓதிக்கணும். இது முதல் வரி. இது நீங்க வரிக்கு வரி ஓதும் போதே என்ன பண்ணலாம்னா 4ஐயும் சேர்த்து ஓதிக்கலாம். இல்ல நம்ம ஒட்டுக்கா ஓதி முடிச்சுட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், அல்ஹம்துலில்லாஹ் தனியா, அல்லாஹ் அக்பர் தனியா என்ன பண்ணலாம், முதல்ல இருந்து ஓதிக்கலாம். அது உங்க இஷ்டம் தான், அர்த்தங்கள் மாறாது. இப்ப செகண்ட் லைன், சுபஹானல்லாஹி மில் அமா ஹலக்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவன் படைத்த எண்ணிக்கையை விட அதிகமாக அவனை நான் பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்றேன்னு அர்த்தம். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் போட்டா இது எப்படி ஓதலாம், அல்ஹம்துலில்லாஹி மில் அமா ஹலக்க அப்படின்னு ஓதலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அல்ஹம்துலில்லாஹ்க்கு அர்த்தம் வேற. அது புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே அப்படின்னு அர்த்தம். அப்ப புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே அவன் படைத்த எண்ணிக்கை அளவை விட அதிகமாக அவனை நான் புகழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அல்லாஹ் அக்பர் போட்டா என்ன அர்த்தம், அல்லாஹ் மிகப்பெரியவன், அவனுடைய படைப்புடைய எண்ணிக்கையை விட அவனை நான் மிகப்பெரியவன் சொல்றேன்னு அர்த்தம். அதே மாதிரி லா இலாஹா இல்லல்லாஹு மில் அமா ஹலக்க அப்படின்னு ஓதனம்னா அவன் தான் வணக்கத்துக்குரிய நாயகன், அவன் படைத்த எண்ணிக்கையை விட அதிகமாக நான் லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்றேன்னு அர்த்தம். அப்ப நம்ம அந்த முதல்ல இருக்கக்கூடிய சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ்க்கு மட்டும் அர்த்தம் மாறும், மிச்சது எல்லாமே மாறாது. இப்ப 3வது லைன் பாருங்க, சுபஹானல்லாஹி அதுதான் மாஃபில் அர்லி வசமாஇ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வானங்கள் நிரம்ப அவனை என்ன பண்றோம்,
பண்ணுறோம், துதிக்கிறோம்னு அர்த்தம். அடுத்தது சுபஹானல்லாஹி மில் அமாஃபிலர்லி வசமாஹி அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த வானங்களை மிகைக்கக்கூடிய அளவுக்கு அவனை துதிக்கிறோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சுபஹானல்லாஹி அததாம அகுசா கிதாபுஹோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவனுடைய கிதாபுகள்ல இருக்கக்கூடிய எழுத்துகள் அளவுக்கு அவனை துதிக்கிறோம்னு அர்த்தம். துதிக்கிறோம்னா திக்ரு செய்யறோம்னு அர்த்தம். அந்த திக்ரு தான் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹி மில் அமாகசா கிதாபுஹோ அவன் கிதாபுகளையும் மிகைக்கக்கூடிய அளவுக்கு அவனை துதிக்கிறோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்ப நீங்க அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி மாத்தி போட்டுக்கணும். இதை வந்து ஓதுறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. பொறுமையா உட்காந்து ஓதுங்க. இதை ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஓதுனாவே போதும், எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நடக்கும். 24 மணி நேரமும் இபாதத் செய்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.